Hello friends, welcome to my channel. So நாங்கள் இன்றைக்கி பழைய வீடியோவில் தொடர்ச்சியை பார்க்கலாம். முதல்ல இதுக்கு போட்ட வீடியோ பற்றி பார்க்கணுன்னு நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம், பார்த்துக்கலாம். ஓகே, நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் ஸ்மியூல் ஆப்புக்கு திரும்ப போகிறோம். இந்த ஸ்மியூல் ஆப்பில் வந்து நிறைய சாங்ஸ் இருக்குது. இதை எப்படி நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணி எடுத்துக்கலாம்னு சொன்னால், பார்த்திங்கன்னா இதில் ஒரு லிஸ்ட் ஒன்று இருக்கும். இந்த லிஸ்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் நான் வந்து மென்ஷன் பண்ணது ரெக்கமெண்டடையும் தமிழில் வந்து நிறைய சாங்ஸ் லிஸ்ட் ஆகும். ஸோ அதிலேருந்து சூஸ் பண்ணிக்கலாம், ஒரு ரெக்கமெண்ட்லையும் சூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வேறு வேறு ஆப்ஷனுக்கு காட்டும். பாப்புலர் சாங்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம், ஃப்ரீ, இந்தியா, பாப், இப்படி வேறு வேறு டிஃப்ரெண்ட் சாங்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு தேவையான மாதிரி அது ஆப்ஷன் ஒன்று எடுத்துக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு வேறு வழியிலேருந்து பாட்டு தேடணும்னு சொன்னால் இந்த இடத்துல போயிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாட்டை தேடுறேன் அப்படின்னு வச்சுக்கிட்டா இந்த பாட்டு தடிக்கலாம், நம்மளை கீழே காட்டும். இதில் பார்த்தீங்கன்னா ஷார்ட்னு மென்ஷன் பண்ணியிருந்தால் கொஞ்சம் குறிப்பிட்ட நேரம். இந்த ஷார்ட் வந்து சில நேரத்தில் வந்து ஸ்டார்டிங் பல்லவியாக இருக்கலாம், சில நேரத்தில் சரணத்தை போட்டிருப்பாங்க. இப்படி ஒவ்வொரு விதமாக ஒவ்வொருத்தர் போட்டிருப்பாங்க. நான் இது சூஸ் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இதில் மென்ஷன் ஆகிருக்குது. இதில் சாங்ஸ்ன்னு மென்ஷன் ஆகிருக்கு, இது சாங்கை மட்டும் மென்ஷன் பண்ணுது. இது இன்வைட்டுன்னு மென்ஷன் ஆகிருக்கு. இதில் வந்து வேறு யாக்கள் பாடி அந்த இன்வைட்டை வந்து காட்டும், நான் ஜாயின் பண்ணிக்கலாம். இதே மாதிரி கீழே ரெக்கார்டிங்ஸும் காட்டும். அதாவது வந்து இது ஆல்ரெடி யாக்கள் பாடியிருப்பாங்க. இப்போ இதில் வந்து எல்லாத்துலேயுமே சிஓல்னு கொடுத்துருக்குது. இந்த இடத்த கிளிக் பண்ணால் பெரிய லிஸ்ட் ஒன்றே காட்டும். ஸோ நான் இதுக்கு கிளிக் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய லிஸ்ட் ஒன்று காட்டுது. ஸோ இதுலேருந்து நான் ஒரு இடத்த சூஸ் பண்ணிக்கலாம். இதுவே வந்து கொஞ்சம் கூடவாக இருக்குது. 1730 பேர்கிட்ட பாடியிருக்காங்க, லைக் பண்ணியிருக்காங்க. ஸோ 88% இது ஓகேயாக இருந்திருக்கு. ஸோ அதை நான் அதை சிங் கொடுத்துக்கிறேன். இப்போ கொடுத்ததுக்கு நான் முதல்ல சொன்ன மாதிரி நான் இது தனிப்படையாக பாட போகிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த சோலோவை நான் கிளிக் பண்ணிக்கலாம், உடனே ஓப்பன் ஆகுது. இல்லை நான் இதை வந்து ஒரு குரூப்பாக பாட போகிறேன்னா அதுக்கும் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை இன்னொருத்தரோட ஜாயின் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் அதில் இந்த லிஸ்ட் காட்டும். இந்த லிஸ்ட்டு முன்னுக்கு இருந்திருக்கு. ஸ்டார்டிங்கில் வந்து ஸ்மியூலில் வந்து குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள்ள ஒரு பாட்டை பாங்க இல்லை நடக்குள்ளே. ஆனால் இப்போ நம்ம ரீசெண்டாக வந்து சில பேர்ட்ட பழைய இன்வைட்டே வந்து எங்களுக்கு ஓப்பனாக தான் காட்டுது. ஸோ அவங்களோடையும் கூட நாங்கள் பாடிக்கலாம். ஸோ ஒரே பாட்டு மோஸ்ட்லி அவைலபிளாகவே இருக்கும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் டியூட்டாக பாட போகிறேன் அப்படின்னு வச்சுக்கோமே. இப்போ 2 ஆப்ஷன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, பார்ட் 1, பார்ட் 2. இது வந்து பார்ட் 1 மேல் வெர்ஷன், பார்ட் 2 ஃபீமேல் வெர்ஷன், அப்படி கூட செலக்ட் பண்ணியிருக்கலாம். இது வந்து ஹரிஹரனோட பாட்டுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ சோலோ சாங்காக தான் இருக்குது. தனிப்பட்ட முறையில் 2 பேராக பாடிக்கலாம். இல்லைன்னா நான் வந்து என்னோடய ஓன் பாட்டையே எடுத்துக்கலாம். நான் என்னோடய ஓன் பாட் எடுக்க போகிறேன் அப்படின்னா இதில் வந்து நான் இதை கிளிக் பண்ணிவிட்டு நான் என்னோடய விருப்பமான லெவலில் பாடிதான் அதுக்கு பிறகு நான் மென்ஷன் பண்ணலாம் இதில் இது வரைக்கும் பாடியிருக்கேன், இல்லை எது பாடணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம். இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இதை பார்ட் 2 செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கிட்டா அதில் ஆல்ரெடி பிரிச்சிருப்பாங்க எது என்ன மாதிரின்னு. இப்போ கீழே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க செட்டிங்ஸ். இது வந்து எல்லாராலையும் செட் பண்ண முடியாது எல்லாத்தையுமே. இப்போ விஐபி கேட்டகரி ஆக்களுக்கு விஐபிக்கான ஸ்பெசிஃபிக்கான செட்டிங்ஸ் இருக்குது. நார்மலாக ஃப்ரீ யூசர்ஸுக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான செட்டிங்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம். இது தவிர இதில் 2 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து சவுண்டை வந்து ஒலியுமே எந்த அளவுக்கு கூட்டுறது அந்த மாதிரி. இதில் எஃபெக்ட்ஸ் என்ன மாதிரின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரிக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். இது தவிர இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கிறது வந்து வீடியோ. இதை நாங்கள் கிளிக் பண்ணோன்னு சொன்னால் அங்கே கேமரா ஓப்பன் ஆகும். அந்த கேமராவில் வந்து நம்மளோட ரெக்கார்ட் ஆகும். ஸோ அடுத்தவங்க இப்போ நீங்கள் வீடியோ கால்ஸ் ஒன்று போட போகிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வீடியோவை க்ரியேட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களோட ஜாயின் பண்ணவங்க வீடியோவாக ப்ளே பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா அவங்களால வீடியோவை ப்ளே பண்ண முடியாது. இப்போ நீங்கள் ஆடியோ மட்டும் போட்டால் அவங்க ஆடியோ மட்டும் ப்ளே பண்ணுவாங்க. நீங்கள் வீடியோ போட்டிருந்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ஆடியோவை கூட சூஸ் பண்ணிக்க முடியும். இல்லை வீடியோ போடுறான்னு விரும்புகிறாங்கன்னா வீடியோவும் போடலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பாட்டெல்லாம் நாங்கள் ஜாயின் பண்ணலாம். இந்த செட்டிங்ஸ்லேயுமே வந்து நிறைய விதமான செட்டிங்ஸ் இருக்குது. இந்த கீழே வந்து பென்சில் மாதிரி இருக்குது தானே, இதை கிளிக் பண்ணால் இது நாங்கள் என்ன மாதிரி இதை செட் பண்ண போகிறோம் அப்படின்னு எல்லாம் மென்ஷன் ஆகும். ஸோ இதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான செட்டிங்ஸை போடலாம். வீடியோக்குமே வந்து நிறைய விதமான செட்டிங்ஸ் இருக்கிறதுனால உங்களோட ஃபேஸ்க்கு முன்னாலேயே நிறைய விதமான வேறு வேறு பலூன்ஸ் அந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் உங்களோட ஃபேஸ் வந்து கிளியராக ரெக்கார்ட் ஆகாத மாதிரி இருக்கும். இப்போது இந்த பாட்டு வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் டவுன்லோட் ஆகுது. டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ அதை நான் கிளிக் பண்ணுறேன். இதை வந்து நான் ஹெட்ஃபோன் போட்டிருக்காதனால ஹெட்ஃபோன்ஸை வந்து பெட் சவுண்டுக்கு யூஸ் பண்ண சொல்லி போட்டிருக்குது. ஓகே,
பார்த்தீங்கன்னா இந்த சாங் வந்து ப்ளே ஆகுது. ப்ளே ஆகும்போது இந்த இடத்துல காட்டுது. இந்த இடத்துல வந்து ஒயிட் வரும்போது அந்த இடத்துல நான் அதை சிங் பண்ணணும். அப்படியே கண்டினியூவாக போய்கிட்டு இருக்கும். இதில் வந்து ப்ளூ கலரில் இருக்கிறது என் பாட்டாகவும் ஒயிட்டில் இருக்கிறது வந்து மற்றவங்க பாட்டாகவும் இருக்கும். ஸோ இந்த ஒயிட் வரும்போது நான் சிங் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் இது வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகும். இப்போ முந்தின வந்து இதில் இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குல்ல ஆண்ட்ராய்டில், இப்போ இருக்குது. ஸோ இந்த இடத்துல நான் எனக்கு பிழை விட்டுட்டேன் அப்படி தோணுச்சுன்னா நான் திருப்பி அதை பாடிக்கலாம். ஸோ ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மூவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த பாட்டை நான் முன்னுக்கே முடிக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா இதில் இருக்கிற அந்த போஸ்ட் கீ அமுத்திட்டு இதில் இருக்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். ரெஸ்யூம் பண்ணுறதுன்னா அதே இடத்துல திரும்ப ஸ்டார்ட் ஆகும். கொஞ்சம் முன்னுக்கு பின்னாக்க ஸ்டார்ட் ஆக சான்சஸ் இருக்குது. ரீஸ்டார்ட் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னால் பாட்டு திரும்ப ஸ்டார்ட் ஆகும். நியூ சாங் கொடுத்தேன்னு சொன்னால் இது கிளியர் ஆகிடும், புது சாங்கு போகும். சேவ் வேலி கொடுத்தேன்னு சொன்னால் முன்னுக்கு சேவ் ஆகி ப்ளே பண்ணுற ஸ்டேஜுக்கு போகும். ரிப்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் சேவ் வேலி கொடுத்தேன்னு சொன்னால் இந்த ஆப்ஷன்ஸ் வரும். இந்த ஆப்ஷனில் இதுக்கு பிறகும், அதாவது ரெக்கார்ட் பண்ணதுக்கு பிறகும் நான் இந்த வீடியோ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதான் இந்த ஆப்ஷன் இருக்குது. இது சொன்ன மாதிரி மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. எஃபெக்ட்ஸ் இதில் ஒரு சிம்பிள் ஒன்று இருக்குது. இது வந்து இந்த டிலேக்கானது. ஸோ அதில் இதை முன்ன பின்ன மூவ் பண்ணுறது மூலமாக இந்த பாட்டை வந்து இந்த வாய்ஸுக்கு ஏற்ற மாதிரி கிட்ட செட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து கண்டினியூ கொடுத்தா சேவ் ஆகும். நான் இதுக்கு தேவையில்லை. ஸோ நான் இதை க்ரோஸாக ஊற்றி கேன்சல் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது. இது சம்மந்தமான அடுத்த வீடியோவில் மிச்சத்தை வீடியோவை பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ஒரு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன இஷ்யூ வந்து. நன்றி.